ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.8 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். தொகுமுறை வகுத்தல் முறையினை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காரணிப்படும். என்ன முறையை பயன்படுத்த சொல்கிறாங்க? தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்த போகிறோம். செய்வோமா? முதல் கணக்கு x³ -3x² -10x + 24. தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் குணகத்தை மட்டும் கெழுவை மட்டும் எடுத்துடு. இதனுடைய கெழு 1 -3 -10 24. மீதி 0 வர்ற மாதிரி இங்கே என்ன நம்பர் போட்டால் 0 வரும்ன்றதை செக் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம x-1 ஒரு காரணியா x+1 ஒரு காரணியான்னு செக் பண்ணி மனசுக்குள்ளேயே பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி பார்த்தோம்னா 0 வரல. ஸோ x-1 ஒரு காரணி கிடையாது. ஸோ 1 இங்கே போட முடியாது. அதே போல் x+1 ஒரு காரணியா அப்படின்னு பார்க்கணும்னா ஆல்டர்னேட்டிவாக பண்ணி பார்த்தாலும் ஈக்குவலாக சமமாக வரலை. அப்போ 1 வரல, -1 காரணி அல்லன்னு வருது. அப்போ 2 போட்டு பார்ப்போம். எதனா பார்க்கணும்? 2 0 போடு. 1 4 2 add multiply ஸோ 0 வருது. ஸோ இங்கே +2 போட்டோன்னே டக்குனுக்குள்ளே என்ன போட்டோன்னு x-2 ஓர் காரணி அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து இது இப்படியே முறையில் செய்யலாம். இல்லைன்னா கீழே எடுத்து எழுதி சாதாரண முறையில் நம்ம காரணிப்படுத்துவோம் இல்லையா, அந்த நடு உறுப்பை 2ஆக பிரித்து அப்படியும் செய்யலாம். இப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் வரும் அப்படின்னு சொன்னால் 3 போட்டால் வருமா, -3 போட்டால் வருமா, -2 போட்டால் வருமா அப்படின்னு ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். 3 போடுவோம். 0 1 1 3 3 ஆட் பண்ணால் 2 3 6 தான் வரும். ஸோ நம்ம -3 போட்டு பார்ப்போம். -3 போட்டால் 0 1 -3 -4 -4 3 இருக்குன்னா -12 வருது. +12 வரல. ஸோ நான் என்ன போடுறேன்? 4 போட்டு பார்க்குறேன். 0 1 4 இது 2 ஆட் பண்ணால் 3 3 4s are +12 வரும். ஸோ 0 வந்து ஓகே. இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே நம்ம போட்டு பார்த்துட்டு நம்பர் போடும். ஸோ +4 போட்டிருக்கோம்னா x-4 இன்னொரு காரணி. லாஸ்ட்டில் இங்கே என்ன கிடைச்சிருக்கு? 1 3 கிடைக்குது. ஸோ இது கான்ஸ்டன்ட், இது மாறிலி, இது x கோஎஃபிஷியன்ட். ஸோ x+3 இன்னொரு காரணி. இப்போ 3 காரணி கண்டுபிடிச்சாச்சு. 3ஐயும் சேர்த்து எழுதிடுங்க. என்னென்ன? x-2 x-4 x+3. ஓகே, இந்த 3 காரணி அந்த முதல் கணக்குக்கு. செகண்ட் சம் 2x³ -3x² -3x +2. கெழுவை மட்டும் எடுத்தல். 2 -3 -3 +2. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆட் பண்ணி பாருங்கள். இது 2ஐயும் ஆட் பண்ணால் -1, இது 2ஐயும் ஆட் பண்ணால் -1. ஸோ x+1 ஒரு காரணின்ற மாதிரி வருது நமக்கு. அப்போ இங்கே எனக்குள்ள நான் என்ன போடணும்? -1 போடணும். ஓகே. 0 2 -2 ஆட் பண்ணால் -5 +5 ஆட் பண்ணால் 2 மல்டிப்ளை பண்ணால் -2. ஸோ 0. முதல்ல ஃபஸ்ட்டு x-1 ஒரு காரணியா x+1 ஒரு காரணியான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து 2 -2 போட்டுரும். +- வரையில் ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள மைனஸ் போட்டால் தான் கரெக்டாக வரும். அதை கொஞ்சம் க்ளூவாக தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். ஓகே. இப்போ இங்கே என்ன போடலாம் அப்படின்னா +1 போட்டு பார்ப்போம். 0 2 2 -3 3 வருது. ஸோ வேறு நம்பர் போட்டு பார்ப்போம். வராது. ஸோ இப்போ என்ன செய்யலாம்? இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இங்கே ஒரு 2 இங்கே 2 அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே -1 போட்டுக்கோம் இல்லையா, அப்போ x+1 ஒரு காரணின்னு எழுதிட்டு இதை ரெண்டையும் சேர்த்து இப்போ எழுதுகிறேன். x+1
இன்ட்டு இதை எப்படி எழுதலாம்? இது மாறிலி, இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2. ஓகே, இப்போ எழுதிட்டு இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இது ஏ, இது பி, இது சி போட்டு அந்த மெத்தடில் காரணிப்படுத்துவோம். இதை அப்படியே வச்சுக்கிடுவோம். இதை ஏ வந்து 2, பி வந்து -5, சி வந்து 2. ஸோ ஏசி வந்து என்ன கிடைக்குது? 2 2 4 கிடைக்குது. பி வந்து -5 கிடைக்குது. அப்போ பெருக்குனா 4, கூட்டுனா -5 வரணும். பெருக்குனா 4, கூட்டுனா -5 வரணும். இந்த மெத்தடில் ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, என்ன எழுதலாம்? பெருக்குனா 1 4 வரணும். இப்போ -1 இன்ட்டு -4 எடுக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஆயிடும். பெருக்குனா கூட்டினா என்ன ஆகும்? -5 வந்து. ஸோ பேர் வந்து தேவையான காரணி -1 -4 எழுதுவோமா? அப்போ இதை விரித்து எழுதியல 2x ஸ்கொயர் -4x -1x ப்ளஸ் 2. ஓகே, இப்படி போடையில் உனக்கு ஈஸியாக வரும். இது ரெண்டுக்கும் காமனாக 2x வெளியே எடுத்தோம்னா x -2, இது ரெண்டுக்கும் காமனாக -1 எடுத்தோம்னா x -2. ஸோ x + 1 இன்ட்டு x -2 இன்ட்டு 2x -1. ஸோ நம்ம இங்கே வந்து x -2 வந்து +2 போட்டிருந்தோம்னா 0 வந்துடும். ஓகேவா? இப்படியும் செய்யலாம். இது ஒரு மெத்தட். அடுத்து தேர்ட் சம், -7x + 3 + 4x³. இப்போ முதல்ல திட்ட வடிவத்தில் எழுதிக்கிடுவோம். 4x³. அடுத்து என்ன வரணும்? எக்ஸ் ஸ்கொயர்டு டேர்ம் வரணும், இல்லைன்னா 0 போட்டுக்கிறணும். ஓகே, அடுத்து எக்ஸ் டேர்மு, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். திட்ட வடிவில் எழுதிட்டே பண்ணணும். இல்லாத டேர்முக்கு 0 போட்டுக்கணும். இப்போ கெழுவை எடுத்து எழுதுவோம். 4 0 -7 + 3. ஓகே, இப்போ என்ன நம்பர் போடலாம்? இங்கே பாருங்கள், இது ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 0 வருது. அப்படி வரையில x -1 ஒரு காரணி நமக்கு நல்லா தெரியும். இந்த கெழுவை ஃபுல்லாக மனசுக்குள்ளே ஆட் பண்ணி பார்த்தா 0 வருது. ஸோ x -1 இஸ் எ ஃபேக்டருங்கில் இங்கே +1 போடும். 0 4 4 4 4 -3 -3 0. ஓகே, அப்போ இங்கே என்ன போட்டுருவோம்? x -1 ஓர் காரணி. இது இப்படியே செய்யறதுனாலும் செய்யலாம். என்ன நம்பர் போடலாம்? 2 போட்டு பார்ப்போமா? -1 போட்டு பார்ப்போம். முதல்ல ட்ரை பண்ணுவோம் ஒவ்வொன்றா. 4 -4 0 0ன்னு வந்துடும். ஸோ வரல. அடுத்து 2 போடுவோம். 8 பெரிய நம்பர் ஆகும். ஸோ -2 போடுவோம். 4 -8 மைனஸ் பண்ணோம்னா -4 + 8 வரல, மீதி 0 வரல. +2க்கும் வரல, -2க்கும் வரல. 3 போட்டு பார்ப்போம். என்ன 3 போட போகிறேன்? -3 போடுவோம். 0 4 -12 -8 + 24 பெரிய நம்பராகவே வருது. ஸோ வேறு என்ன நம்பர்? அப்போ இப்படி இதை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நான் 2வது மெத்தடு சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தட் நம்ம செய்யலாம். என்ன மெத்தடு? இது ரெண்டையும் சேர்த்து x -1 இன்ட்டு 4x², ஓகே, ப்ளஸ் 4x -3 இப்படி எழுதிக்கிறோம். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், காரணிப்படுத்துவோம். பெருக்குனா ஏசி வந்து -12, பி வந்து 4. ஸோ நமக்கு பெரிய நம்பர். பெருக்குனா -12, கூட்டுனா +4 வரணும். அப்போ 8 நாங்க 6 12, 6 12, 6ல் 2 போச்சுன்னா 4 வரும். ஸோ எது ப்ளஸ் எது மைனஸ்? +6 -2 கொடுப்போம். +6லேருந்து -2 போச்சுன்னா +4 கிடைக்கும். கூட்டையில் பெருக்கையில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -12 கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 2 இதை -2 6 இதை தாண்டி போகிறதுக்கு பதில் இப்படி போகுது. ஸோ x -1 4x² + 6 எப்படி எழுதுறேன்? +4 6x -2x அப்படின்னு எழுது. ஓகே, இப்போ x -1 இது ரெண்டையும் குரூப் பண்ணல, 2xை வெளியே எடுத்தேன்னா 2x + 3 வரும். இங்கே -1 மட்டும் வெளியே எடுத்தேன்னா 2x + 3 வந்துடும். ஓகே, அப்போ
எக்ஸ் மைனஸ் 1 2x ப்ளஸ் 3 2x மைனஸ் 1. ஸோ நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் வருது. அதனால தான் இங்கே நம்ம என்ன நம்பர் போட்டாலும் ஆன்சர் வராது. அப்போ இது வந்து எக்ஸுக்கு வேல்யூ பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து 1/2 வரும், இதுலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3/2 வரும். அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் போடுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் 2 3 இந்த மாதிரி போட்டு பாட்டு வரலைன்னா இந்த மெத்தடில் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து 4th சம். x³ ப்ளஸ் x² மைனஸ் 14x மைனஸ் 24. கெழுவை மட்டும் எடுத்து எழுதுவோம். ஆட் பண்ணி பார்த்தா 0வும் வரல, ஆல்டர்னேட்டிவாக எடுத்து பார்த்தாலும் ஈக்குவலாக வரல. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணியாக இருக்காது, எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணியாக இருக்காது. ஸோ 2லேருந்து போட்டு பார்ப்போம். -16 வருது, -16 வருது. ஸோ -2 வேணால் போட்டு பார்ப்போம். 1 -2 -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் -12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24. ஓகேவா, 0 வருதா? ஸோ முதல்ல +2 அப்புறம் -2 போட்டு என்ன செய்வோம், -2 இங்கே போட்டுக்கோமா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 ஓர் காரணி அப்படின்னு டக்குன்னு அந்த இடத்துல எழுதிட்டு இப்போ இது 2ஐயும் சேர்த்து எழுதுவோம். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு இது எப்படி எழுத போகிறேன், x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12. ஓகே, இப்போ நம்ம இது நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஏ வந்து 1, பி வந்து -1, சி வந்து -12. ஸோ ஏசி வந்து -12, பி வந்து -1. கூட்டுனா -1, பெருக்குனா -12. 4 3 ஞாபகம் வச்சுக்கோங்க டக்குன்னு. -4 ப்ளஸ் 3 எடு, -4 ப்ளஸ் 3 சப் பண்ணையில் -1 கிடச்சிரும், மல்டிப்ளை பண்ணையில் -12 கிடச்சிரும். ஓகே, அப்போ இது எப்படி போட்டுடலாம், எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 டைரெக்டாக. ஓகேவா, இதை விரித்து எழுதி கம்பைன் பண்ணுறது ஷார்ட்டாக போட்டாச்சு. பெருக்கு ஏன்னா வேறு எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை, அதனால எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேவா, தேவையான காரணிகள் -4 + 3. அடுத்து 5th சம். x³ -7x + 6. முதல்ல திட்ட வடிவத்தில் x² இல்லை, அதுக்கு 0 போட்டுக்கா. இப்போ கெழுவை மட்டும் எடுத்து எழுது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாரு, 0 வருது. ஸோ எல்லாத்தையும் கெழுவை ஃபுல்லாக ஆட் பண்ணி பார்த்தா 0 வந்தால் எக்ஸ் -1 ஒரு காரணி. இப்போ இங்கே நான் +1 போடுறேன். வருதா, அதை முதல்ல டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ +1 எக்ஸ் -1 ஓர் காரணி. அடுத்து கண்டுபிடிப்போம். -1 போட்டு பார்க்குறேன், வரல. 2 போட்டு பார்ப்போம், வருது. ஸோ +2 இங்கேல எக்ஸுக்கு +2 போடையில எக்ஸ் -2 ஓர் காரணி. ஸோ இது லாஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 ஒரு காரணி, அடுத்து ஒரு காரணி. ஓகே, இப்போ 3ஐயும் சேர்த்து எழுதிடுங்க. எக்ஸ் -1 எக்ஸ் -2 எக்ஸ் ப்ளஸ் 3. இதை காரணிப்படுத்தினா இந்த 3 ஃபேக்டர். ஓகே, அடுத்து 6th சம். x³ -10x² -x + 10 எல்லாமே இருக்கு, திட்ட வடிவில் இருக்கு. கெழுவை மட்டும் எடுத்து எழுதுவோம். அப்படியே ஆட் பண்ணோம்னா 0 வருது. ஸோ எக்ஸ் -1 ஒரு காரணி. அப்போ இங்கே +1 போடுவோம்.
ஓகே. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஓர் காரணி. திரும்ப இதை டிவைட் பண்ணுவோம். -1 போட்டு பார்க்குவோம். 1 -1 -10 minus into minus plus 10. ஓகே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஓர் காரணி. இங்கே எக்ஸ் -10, இது மாறிலி, இது எக்ஸு. இப்போ 3 டேர்மை எடுத்தெழுதிட எக்ஸ் -1, எக்ஸ் +1, எக்ஸ் -10 3 காரணிப்படும். ஓகே, 6 சமம் முடிச்சாச்சு.